உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ ஐயோ, இனிமே என் பொண்ணு யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்களே. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சார், என்னாலதான் உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை. புஷ்பாவோட எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. புஷ்பாவை பார்க்கும் போதெல்லாம் என்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு குற்ற உணர்ச்சி என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும். சூர்யா, அதனால என் குற்ற உணர்ச்சியில இருந்து எனக்கு ஆறுதல் கிடைக்கணும்னா நான் புஷ்பாவை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். புஷ்பாவை பார்க்கும் போதெல்லாம் என்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு குற்ற உணர்ச்சி என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும். சூர்யா, அதனால என் குற்ற உணர்ச்சியில இருந்து எனக்கு ஆறுதல் கிடைக்கணும்னா நான் புஷ்பாவை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அதனால உங்க பொண்ணு கல்யாணத்தை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். புஷ்பாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாமா, உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க. ஆமா சூர்யா, உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அது தப்பாதான் போகும். யோசிச்சு முடிவெடுப்பா. நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். என் குழந்தைக்கு, இந்த வீட்டுக்கு புஷ்பா நல்ல பொண்ணாதான் இருப்பா. மாப்பிளைக்கு ரொம்ப நல்ல மனசு. அது மட்டும் இல்ல, புஷ்பாவோட வாழ்க்கைக்கு இனி நான் தான் பொறுப்பேற்றுக்கணும். சார், நான் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நம்ம நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். ஐயா சாமி, இதான் என் குலசாமி ஐயா. என் பொண்ணு வாழ்க்கை காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு காலம் தொட்டு தப்பு இல்லையா? என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவசரத்துல எடுத்த முடிவு சரியா இருக்காது சூர்யா. நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த புஷ்பா இதுக்காக தான் இந்த டிராமாவெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க சூர்யா, ப்ளீஸ். உன் லிமிட்டை ரொம்ப கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்க. இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத. கிளம்பிங்க இருந்து. சொல்றேன்ல, வெளியே போ. சூர்யா, நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. தயவு செஞ்சு உங்க முடிவை மட்டும் மாத்திக்கோங்க. இந்த புஷ்பா ஒரு பெரிய ஃப்ராடு. அவ சொல்ற எதையும் நம்பாதீங்க ப்ளீஸ் சூர்யா. தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்க சூர்யா. இங்க பார், என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. என் குழந்தை கேட்டதாலதான் நான் உன்னை வீட்டுக்குள்ள வரவே சம்மதிச்சேன். இப்போவும் என் குழந்தைக்காக நீ எப்ப வேணாலும் வரலாம். ஆனா தேவையில்லாம புஷ்பா விஷயத்துல நீ தலையிட்ட, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதே குழந்தைக்காக தான் நானும் கேக்குறேன் சூர்யா. ப்ளீஸ் சூர்யா, கொஞ்சம் உங்க முடிவை மாத்திக்கோங்க ப்ளீஸ். அதான் சொல்றேன்ல, கிளம்பு. சூர்யா ப்ளீஸ், சூர்யா ப்ளீஸ். சொல்றேன்ல, கிளம்பிக்க இருந்து. மாமா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. ஒருவேளை துர்கா உங்ககிட்ட வந்து கேட்டா அப்போ உண்மையை ஒத்துக்கோங்க. சூர்யா எதிரில கூட்டிட்டு வந்து உண்மைய சொல்ல சொன்னா துர்கா அதட்டி மிரட்டி
புஷ்பா மேல பழிய போட சொன்னா அப்படின்னு மாத்தி சொல்லணும். சரிங்க மேடம். என்ன சிஸ்டர் சொன்னது புரிஞ்சிச்சா இல்ல மறுபடியும் எல்லாத்தையும் விலாவாரியா விளக்கணும்? புரிஞ்சுது சார். கொடு. இப்படி கொடுத்து எல்லா சொத்தும் கரைச்சிருச்சே. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கங்க. ஒருவேளை அந்த புஷ்பா உங்ககிட்ட வந்து கேட்டா அப்போ உண்மையை ஒத்துக்கோங்க. சூர்யா முன்னாடி கூட்டிட்டு வந்து உண்மைய சொல்ல சொன்னா துர்கா அதட்டி மிரட்டி தான் புஷ்பா மேல பழிய போட சொன்னா அப்படின்னு மாத்தி சொல்லணும். ஓகே மேடம். சரிங்க மேடம். ஓகே ஏண்டா மேடம். மனசுலாயோ? மனசிலாகி சார். ஆயிடுச்சான். கொடு. இந்தாங்கோ வாங்கிடலாம். மகாலட்சுமி. ஓகே மேடம். ஓகே. வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை தான் சேரும். சக்சஸ். நாம ஜெயிச்சிட்டோம். சிஸ்டர், வெற்றி தேவதையே நீங்க தான். நீங்க ஜெயிக்காம வேற யாரு ஜெயிப்பாங்க? இல்ல மாயாஜி, சூர்யா என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நாம ஜெயிச்சுட்டதா நினைக்கவே கூடாது. கரெக்டா சொன்ன புஷ்பா. ஆமா சிஸ்டர், புஷ் சொல்லிச்சுன்னா அது கரெக்டா தான் இருக்கும். அந்த துர்கா என்ன பேச்சு பேசினா, என்னை எவ்ளோ வெறுப்பேத்தினா, அதே மாதிரி நான் அவளை வெறுப்பேத்தி சாகடிக்கணும். நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்க. உங்க திட்டம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். துர்கா, அம்மா பாத்ரூம்லயே இல்லையேம்மா. என்ன எங்க பாத்ரூம்ல போயிருப்பா? இல்லையா? ஐயோ, மாப்பிள்ளக்காரங்க வந்திருக்கும் போது நான் சொல்லிக்காம தானே பின்பக்கம் வெளியே போனேன். அதை நினைச்சு அம்மா பயங்கரமா கோவமா இருப்பாங்களே. அவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்தணும். அம்மா, மா சாரிம்மா. அக்கா சாரிக்கா. உங்க 2 பேரோட கோவம் எனக்கு புரியுது. அதே மாதிரி நீங்களும் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மா மா ப்ளீஸ் மா, உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கும் தான். நான் அப்படி சொல்லாம போனது தப்பு தான். அம்மா, அதுக்காக நீங்க என்ன அடிங்க, ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா. ப்ளீஸ் மா. மா ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.